ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன தனுஷ் நடித்த தேரா இஸ்க் மீன் அப்படிங்கிற படத்தை தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்தில் கீர்த்தி சனன், பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ வந்துட்டு ஏர்ஃபோர்ஸில் ஃபைட்டர் பைலட்டாக இருக்காரு. இவர் வந்துட்டு பக்கத்து நாட்டை போய் சண்டைக்கு இழுத்துறாரு. ஃப்ளைட்டு மூலியமாக மிரட்டிட்டு வந்துடுறாரு. அதனால இவரை வந்து ஃப்ளைட்டு ஓட்டக்கூடாது, அதாவது வார் பிளைனை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு வந்து அதிகப்படியான கோபம் வருது. அதனாலதான் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. அதனால இவரை அந்த வேலையில இருந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறாங்க. இவரை வந்து ஃபிட்னஸ் செக் பண்ணி மென்டலா எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜி டாக்டர் கிட்ட போய் சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி இவரோட சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. இவர் ஏன் இந்த மாதிரி கோபமா இருக்காருங்கிறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அதுக்கப்புறம் கீர்த்தி சனனை காமிக்கிறாங்க, ஹீரோயினை. அவங்க வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க. நிறைய மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. ஏன்னு தெரியல. யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி நீங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க வேற பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கு காட்டுறாங்க இவங்க அந்த மிலிட்ரியில வந்துட்டு ஒரு சைக்காலஜி டாக்டரா இருக்காங்க அப்படிங்கிறது. இவங்க கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் வருது. இந்த ரிப்போர்ட் யாருதுன்னா ஹீரோவோடது தான், தனுஷோடது தான். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அதிர்ச்சி ஆன உடனே அவங்க அப்பா கிட்ட போய் நான் வந்து ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டேன், அவகிட்ட தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வார் ஜோனுக்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போதுதான் ஹீரோ செம்ம கோவத்துல அந்த இடத்த விட்டுட்டு வேக வேகமா போயிடுறாரு. ஒரு இடத்துல நின்றுட்டு பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அங்கதான் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில நடந்த மாதிரி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ யாரையும் அடிச்சுக்கிட்டு ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ள நுழையிறாரு. அங்க பார்த்தா ஹீரோயின் இருக்காங்க. ஏதோ சைக்காலஜியை பத்தி தீசிஸ் பண்ணி அதுக்கான அப்ரூவலுக்கோசரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நடுவுல இவர் வந்து அந்த விஷயத்தையே கெடுத்து விட்டுறாரு. அங்கதான் ஹீரோயினை மொத பாக்குறாரு. பார்த்தோன்னே காதல் ஆயிருது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு இவர் சண்டை போட்டுட்டு இருந்ததை பார்த்துட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் பிரகாஷ் ராஜை காட்டுறாங்க. தனுஷ் வந்து ஜெயில இருக்காரு. பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு வக்கீலா இருக்காரு, நோட்டரி வக்கீலா. அவர் வந்து கூட்டிட்டு போக வராரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆனா இவர் வந்து கோபத்தினால வரமாட்டேங்கிறாரு, அங்கேயே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்க வராங்க. எதுக்கு வராங்கன்னா, இவங்களோட தீசிஸ் வந்து அப்ரூவ் ஆகணும்னா ப்ரொஃபசர் என்ன சொல்லிடுறாரு, இவனை வந்து திருத்தி காமி, அவன் ஏதாவது நல்லது பண்ற மாதிரி காமி, அதை காமிச்சினா நான் வந்து உன் தீசிஸ் அப்ரூவ் பண்றேன், இல்லைன்னா உன் தீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிரும், நீயும் டாக்டர் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கோசரம் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோவை வந்து ஜாமீன்ல எடுக்கிறாங்க. இவரும் ஜாமீன்ல வெளியே வராரு. நம்ம மேல ஆசையினாலதான் அவ வந்து நம்மள ஜாமீன்ல எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி தனுஷ் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து நல்லவனாகணும், இந்த வயலன்ஸ் எல்லாம் விடணும், விட்டாதான் என்னோட தீசிஸ் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. தனுஷ் இதெல்லாம் கேட்டுட்டு, நீ கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாதான் உன் வேலைக்கு நான் வந்து ஒத்துழைப்பேன், இல்லைன்னா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நானும் நல்லவனாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. ஹீரோயினும் வந்துட்டு என் வேலைக்கோசரம் உனக்கு நான் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் ஹீரோயினே ஹீரோவை தேடி வராங்க. அதுக்கப்புறமா நீ வேணா என்னை லவ் பண்ணிக்கோ, ஆனா நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன், நான் என் வேலைக்கோசரம் உன் கூட பழகுறேன், உன்னை நல்லவனாக்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் வச்சுக்கிறாங்க. இவரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவரும் மாறுறாரு. ஹீரோயினும் இவங்க மேல ஆசைப்படுற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் நல்லவரா மாறிட்டாருன்னு சொல்லி அவங்களோட ப்ரொஃபசர் கிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போடலான்னு போகும்போது இவருக்கு ஏதோ ஒரு போன் வருது. டக்குனு வெளியே போறாரு. போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. பின்னாடியே ப்ரொஃபசர் வந்துட்டு இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. திருப்பி இவங்களோட தீசிஸ் வந்து அப்ரூவ் ஆகாம போயிருது. ஹீரோயின் வந்துட்டு நீ உன்னை அடிக்க கூடாது, இப்பதான் நான் உன்னை கஷ்டப்பட்டு நல்லவனா ஆக்கிட்டு இருக்கேன், இப்படி பண்ணாத, என் வேலைக்கோசரம் நீ கொஞ்சம் நல்லவனா ஆக கூடாதா, எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஒரு டீல் பேசுறாரு. அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் உனக்கு நல்லவன் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரும் சரின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இவரும் நல்லவராயிடுறாரு. நல்லவரான உடனே இவங்களோட தீசிஸும் அப்ரூவ் ஆயிருது. இவங்களும் டாக்டர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ப்ரொபோஸ் பண்றாரு, இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன்ட்டு. ஆனா அதுக்குள்ள இவரோட கசின் வந்துட்டு ஊர்ல
இருந்து வந்துடுறாரு. வந்துட்டு ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்துடுறாரு. ஹீரோயின் உடனே ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சிடுறாங்க. இவருக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே ஒரு நிமிஷம் ஆட்டே நின்று போன மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறமா ஹீரோ நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு ஹீரோயின் இருக்க இடத்துக்கே பப்ல இருப்பாங்க அந்த இடத்துக்கே போய் ஹீரோயினையும் அவங்களோட கசினையும் மிரட்டிட்டு வந்துடுவாரு. நான் இவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் திருந்தலையா, இன்னும் அந்த கோவத்தை விடலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டுவாங்க. நீ தான் என்னை லவ் பண்ணலன்ட்டு இல்ல, எதுவுமே சொல்லாம போயிட்டு இல்ல, நான் வந்து உனக்கு ப்ரொபோஸ் பண்ணேன், நீ ஆனா எனக்கு எந்த பதிலும் சொல்லல, அதுல இருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுக்காக இனிமே நான் வந்து நல்லவன் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கே போயிடுறாங்க. போயிட்டு ஏதோ சொல்லலான்னு போறாங்க. ஆனா வந்துட்டு ஹீரோயினால சொல்ல முடியல. ஏன்னா அவங்களோட இடத்தெல்லாம் பார்த்துட்டு வீட்டு சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு அவங்களால சொல்ல முடியல. ரொம்ப தயங்குறாங்க. கடைசியா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போறாங்க, நாளைக்கு வீட்டுக்கு வந்துரு இத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இவரும் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. போனா அங்க ஹீரோயினோட அப்பா உட்காந்துருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அவர் வந்துட்டு என்ன கேட்கறாருன்னா, நீ என்ன படிச்சிருக்க, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க, வருமானம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு வந்துட்டு நான் லா படிச்சுட்டு இருக்கேன், வருமானம்லாம் இல்ல, இனிமேதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா இருந்துட்டு, உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், என்னன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்ன மாதிரியே நீயும் ஒரு கலெக்டர் ஆகணும், அதுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், அதுலயும் 3 டெஸ்ட் இருக்கு, அதுல ஒன்னு பாஸ் பண்ணிட்டு வா, அப்ப பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா பேசிடுறாரு. இவருக்கு வந்துட்டு வைராக்கியமா வச்சுக்கிட்டு ஹீரோயினை 3 வருஷமா பார்க்காம அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் ஆகுறாரு. அந்த 3 வருஷத்துக்குள்ள என்னென்னமோ நடந்துருது. ஹீரோயினும் மேல படிக்கிறதுக்கு யுஎஸ்ஏ போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு வேற யாரையோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவரு அன்னைக்கு தான் பாஸ் ஆயிட்டு போய் பார்க்கலான்னு போறாரு. போய் பார்த்தா ஹீரோயினுக்கும் வேற யாருக்கோ நிச்சயம் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு செம்ம கோவம் வருது. அவன் வீட்டையே எரிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா இருந்துக்கிட்டு அவரை ஜெயிலில் போட்டு அடின்னு அடிச்சு அவங்கள மூஞ்சி எல்லாம் உடச்சி ஒரு வழி பண்ணி விட்டுறாங்க ஹீரோவை. ஹீரோவோட அப்பா இருந்துட்டு கையில கால விழுந்து அவரை வெளியே கொண்டு வராங்க. ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவும் 2 பேரும் பைக்ல பேசிக்கிட்டே வராங்க. எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அப்பா அங்கேயே இறந்துடுறாரு. கை கால் உடஞ்ச உடம்போடையே அவங்க அப்பாவை காசியில அடக்கம் பண்ணிட்டு அங்க காரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கதான் நமக்கு ராஞ்சனாவோட கதை ரைட்டா காட்டுறாங்க. என்னன்னா அந்த படத்துல வந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு, அதாவது குந்தனோட ஃப்ரெண்டு, ஒரு ஐயர் ஒருத்தர் வருவார்ல குடிமை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டா, அவர் வந்துட்டு அங்க வராரு. நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி கிட்டால வந்துட்டு அவங்க அப்பாக்கு காரியெல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் பேரெல்லாம் கரெக்டா சொல்றாரு. ஹீரோயின் பேரை, இவர் பேரை, காதல்ல விழுந்ததை பத்தி எல்லாம் சொல்றாங்க. காதல் வந்துட்டு பெரிய படுகுழி, அதுல போய் விழுந்துட்டீங்கன்னா செத்துதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இவரை பார்த்தா கடவுள் மாதிரி அவருக்கு தோணுது. இதுல இருந்து எப்படியாவது என்னை விடுவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு ஒரே வழி, நீ செத்துதான் போகணும், இல்லைன்னா இந்த பொண்ணை பார்க்காம கண்காண இடத்துக்கு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் இருந்துட்டு சாவலான்னு போறாரு. ஆனா இவருக்கு அவங்க அப்பா கடைசியா சொன்ன ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வருது. இவரை வந்துட்டு லைட்ல கூட்டிட்டு போகணும், பறக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சின்ன வயசுல ஹீரோ ஆசைப்பட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா சாகரத்து முன்னாடி அந்த பைக் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி சொல்லுவாரு. அதுல மனசுல வருது. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு அந்த ஏர்ஃபோர்ஸ்க்கு படிச்சு அதுல ஃபைட்டர் பைலட்டா ஆகுறாரு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்களால சந்தோஷமா இருக்க முடியல. காரணம் ஏன்னா நாம ஒரு பையனை ஏமாத்திட்டோம். அவன் வந்து நமக்கோசரம் படிச்சு நம்மள கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தான், ஆனா நாம அவனை ஏமாத்திட்டோம் அப்படின்ற குற்ற உணர்ச்சியில குடிக்கிறாங்க, சிகரெட்லாம் அடிக்கிறாங்க, உடம்பையே வருத்திக்கிறாங்க. இந்த நிலைமையில பிரெக்னண்டா வேற இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. எங்கெங்கேயோ தேடுறாங்க. ஆனா ஹீரோ கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சுதான் இவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வருது இவங்க கிட்ட. அதுக்கப்புறமா தான் ஹீரோ அந்த இடத்துல சந்திக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க அவர்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க, ஆனா சொல்ல முடியல. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஹஸ்பண்டும் மிலிட்டரியில தான் இருக்காங்க. அவர் வந்து ஆப்போசிட் இருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு எனக்கு இதுல கையெழுத்து போட்டு கொடு, வேற வார் டைமு, நான் வந்து ஃபிளைட் ஓட்டி ஆகணும், எனக்கு ஒழுங்கா நீ கையெழுத்து போட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்கிறாரு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அது இல்லாம இவங்களுக்கு ஏதோ கேன்சர் மாதிரி ஏதோ வியாதி இருக்கும் போல இருக்கு. அதனால இவங்க சாகவும் போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் நம்ப மாட்டாரு. நீ எனக்கு கையெழுத்து மட்டும் போட்டு கொடு அப்படின்ற மாதிரி ரொம்ப அடமண்டா பேசுவாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு வயிறு வலி வந்துடும், குழந்தை பிறக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துவாரு. சேர்த்துட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ தான் இந்த குழந்தைய வளர்த்தணும், என் புருஷனும்
மிலிட்ரியில் இருக்காரு, அவர் வருவாராங்கிறதெல்லாம் தெரியல, நீ தான் இந்த குழந்தைய வளர்த்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. நீ கையெழுத்து மட்டும் போட்டு கொடுன்ற ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த மாதிரி ரத்த வளத்தில் இருக்கும்போது பார்த்துட்டு அவரால் மனசு தாங்காம உன் பையனை நான் தனியாக வளர விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு அப்படியே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்பயாவது கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. கடைசியா ஒரு விஷயத்த சொல்லுவாரு. சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாரு. ஹீரோயினும் பிரசவலியில துடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஃபிளைட் ஓட்ட போயிடுவாரு. ஹீரோயின் இங்க பிரசவம் பண்ணி குழந்தை பிறந்தோடனே இறந்துருவாங்க. ஹீரோவும் ஃபிளைட் ஓட்டி இன்னொரு கப்பலோட இடிச்சு வெடிச்சு செத்து போயிடுவாரு. அந்த இடத்துல இந்த படம் முடியுது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஆவரேஜான லவ் ஸ்டோரி தான். கொஞ்சம் பழைய காலத்து ஸ்டைல் மாதிரி தான் இருக்கு. ஆனா தனுஷோட நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. கீர்த்தி சனனோட நடிப்பும் செமையா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். எல்லாரும் போய் தியேட்டர்ல விசிட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.